நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எதற்காக கூட்டுகிறார்? இன்றைக்கு ஜூலை மாதம் 21 நான் கூட்டுகிறேன் என்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். எதற்காக? மழைக்கால கூட்டம் ஜூலை மாதம் 21 நடைபெறப் போகிறது. அதுதான் நான் சொல்லுது. நாங்கள் கேட்டதற்காக அல்ல. இடைக்காலத்தில் இந்த போர் நடந்த விதம், போரில் ஏற்பட்ட இழப்புகள், அதனுடைய வெற்றி தோல்விகள் எல்லாம் நாம் இன்றைக்கு பேசினால்தான், பாராளுமன்றத்துக்கு எடுத்துச் சொன்னால்தான், மக்களுக்கு எடுத்துச் சொன்னால்தான் நம்முடைய பலம் பலவீனம் இரண்டும் புரியும். ஆகவே எதிர்காலத்தை நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய கடமைகளை செய்வதற்கு, வாத பிரதிவாதங்களை எடுத்துச் சொல்வதற்கு, இந்த நாட்டில் இருக்கின்ற அரசாங்கம் தவறு செய்தால் சுட்டிக்காட்டுவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று நாங்கள் எல்லாம் எழுதினோம். இதுவரை எந்த பதிலும் கிடையாது. ஆனால் இன்றைக்கு மாலையிலே செய்தி என்னவென்றால், இந்த நாட்டில் இருக்கின்ற பாராளுமன்றம் அடுத்த ஜூலை 21 கூட இருக்கிறது என்று முன்கூட்டியே அறிவித்திருக்கிறார்கள். மழைக்கால கூட்டத்தொடர் தொடரும் என்று. நம்ம செல்வேந்திரன் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தார். அப்பெல்லாம் எப்படி நடந்தது? நல்ல வேளை நீ இப்போ பாராளுமன்ற உறுப்பினராக இல்லை. நியாயமான முறையில் வரைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு, பாராளுமன்ற நடைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு, அமைச்சர்களும் அங்கிருந்த அறிவார்ந்த பெரியவர்களும் இருந்த அந்த சபையில நீங்கள் இருந்தீர்கள். ஆனால் இப்போது நாங்கள் இருக்கின்ற சபை என்பது என்ன சொல்வதே தெரியும். நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா பிரிவிலேஜ் போர்ஷன் கொண்டு வந்துருவோம். அதனால் சொல்ல முடியாது. ஆக மக்கள் கேட்கிறார்கள் என்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடிதம் எழுதுவோம். எழுதிய கடிதத்துக்கு இதுவரை பதில் கிடையாது. இது நம்முடைய பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினால்தான் நீங்கள் கூட்டவில்லை என்று எங்களுடைய குற்றச்சாட்டு. ஒன்று சொல்ல, நான் அதிகமாக பேசக்கூடாது. பாராளுமன்ற பொறுப்புள்ள பாராளுமன்ற நம்முடைய வீக்னஸை நம்ம சொல்லிட்டு இருக்க கூடாது. ஒன்று குறிப்பா சிடிஎஸ் சொல்லியிருக்காரு, சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். அவர்தான் 3 இதுக்கும் அவர்தான் தலைவர். தலைமை தளபதி சொல்றாரு, இந்த நாட்டில் இருக்கின்ற ராணுவம் மிகவும் பலம் வாய்ந்தது. அதன் காரணமாகத்தான் பாகிஸ்தானை நாம் வென்றோம். இதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஆனால் என்ன இழப்பு என்பதை நாம் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். என்ன இழப்பு என்பதை நான் தெரிவிக்க விரும்பவில்லை. தெரிவிக்க முடியாத இழப்பை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். ஆனால் என்ன இழப்பு என்று மக்களுக்கு தெரிய வேண்டும். மக்கள் ஒவ்வொரு